மகர ராசி பொறுத்த வரைக்கும் எந்த துன்பம் இனிமேல் நேராது என்று சொல்கிறதுக்கு ஒரே வார்த்தை ஒன்று போதும். உடல் உபாதையோ நோய் தொந்தரவோ ஏதேனும் இருந்தாலோ அல்லது பராக்கிரமம் என்று சொல்கிற மாதிரி எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மைகள் எதனா இருந்தால் இனிமேல் அந்த வாய்ப்பெல்லாம் தேடி வரும் சுவாமி. நம்மளுக்கு மனதில் இருந்து வந்த சனி பகவானுடைய தொந்தரவு எப்பொழுதுமே இருக்கும். ஒரு 7.5 சனி என்பது எல்லாருக்கும் பொறுமையானது. இதே ஒவ்வொரு மாதம் இல்லை, எத்தனை நாட்கள் கேட்டாலும் இதை தான் சொல்லுவேன். 7.5 சனி காலத்தை எவர் ஒருவன் முடிக்கின்றாரோ அடுத்த பிறவி என்று கூட சொல்லுவேன். 7.5 சனியை முடிச்சுட்டா அவருக்கு அடுத்த பிறவி என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அதான் சொல்லணும். ஏன்னா சனி பகவானும் இப்பொழுது வக்ரகதி, சனி பகவான் உடலில் குரு பகவானும் வக்ரகதியில் இருப்பதால் செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாகவும், அதுவும் இல்லாமல் இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வக்ரகதி பெற்று நம்முடைய பார்வை 9ஆம் பார்வையை நம்ம மேலே பார்த்துட்ருக்கார் ஐயா. இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்து வந்த செல்வங்கள் தடையாக நின்று வந்து, அதாவது நான் லோனுக்காக காத்துட்டுருக்கேன்னா அந்த லோன்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. பொருளாதார பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, சாதாரணமாக வெளியே வருவீங்க. உங்கள் பிரச்சனையோ உங்கள் பிரச்சனை சார்ந்த விஷயங்களாகட்டும், அதாவது வேலை அமைப்பில் இருந்ததாகட்டும், தந்தையார் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட சொல்கிறேன். இது வரைக்கும் எனக்கு தந்தையார் சொத்து தரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த முறை அவங்கள் மனம் மாறி எல்லாத்தையும் அவங்களே செயல்படுத்தக்கூடிய காலமாகும். நம்ம குழந்தைக்கு சொத்தை பிரித்து குத்துடலாம், அவங்களும் கஷ்டப்படுறான், எதனா கடன் பிரச்சனையை தீர்த்துட்டு அவங்களும் நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த காலத்தெல்லாம் ஏற்படுத்தி தரப்போது உன்னதமான காலம் என்று தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு நம் மாத கிரகங்களும் கொடுக்கின்ற பலாபலங்கள் முழுமை பெறும். எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்து தான் இருக்காங்க. கடினமான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கை தரத்தை ஓட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னே சொல்லலை. உயர்வினை தருமா? கண்டிப்பாக உயர்வினை தரும். மனதில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அந்த புண்ணிய பாக்கியஸ்தானத்துக்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்க தான் போகிறான். இறைவன் தானே தந்தருள்வான் என்று சொல்கிறோம் இல்லை. அந்த நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல, 2 பேருமே ஒன்று. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம் நம்மளை ஆட்கொள்ளுதுன்னா அதுதான் கிரகம், நம்ம தான், அதுதான் இறைவனே. ஒரு சக்தி வந்து ஆட்டு படைக்குது, நம்மளை ஆட்டு படைக்குதுன்னா அவங்க தான் இறைவனே. அதை செய்ய சொல்லுன்னு சொல்கிறோம்ல, இந்த வேலையை செய்யுங்க ஜோதிடம் சொல்லு என்று சொல்கிறாருன்னா அப்படின்னா அவர் தான் இறைவனே. அந்த எண்ணங்களை உருவாக்கி தருகிறார் பார்த்தீங்களா, அவர் தான் இறைவன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா மாதம் முழுவதும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. புரட்டாசி என்பது கன்னிராசியில் இடம்பெறக்கூடிய சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய புரட்டாசி மாதம். அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி கோவிந்த நாமத்தை கூறி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் ஐயா, கல்வி சார்ந்த விஷயமாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், வியாபாரமாகட்டும், நீங்கள் தொழில் செஞ்சு பெரிய பிரச்சனையிலிருந்து மாட்டினுங்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு விடுதலை பெறக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவோம். தலைவலியை நீங்குங்க. முதல்ல இந்த மாதத்தில் தலைவலி நீங்கக்கூடிய மாதமாகும். மெயினான விஷயம், தலைபாகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தலையாய பிரச்சனைகள் விலகுவதை நீங்கள் பார்க்கலாம். உறுதியாக சொல்லப்போனால் தலையாய பிரச்சனைகள் நம்மளை விட்டுட்டு விலகிறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பது சுலபமாக இருக்கும். நோயினுடைய ஏதேனும் இருந்தால் வயது மூப்பாகிறவங்களுக்கெல்லாம் நோயினுடைய விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மனதில் இருந்து வந்த பிரச்சனை, வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், வேலை அமைப்பில் இருந்து வந்த ப்ராப்ளம் எதுவாக இருப்பினும், வேலையிலையோ அந்த வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதுகளோ அவையெல்லாம் நீக்கி ஒரு சரி செஞ்சு திருப்பி ஓட்ட வைக்க போகிறீங்க. உங்கள் வாழ்வாதாரம் திருப்பியும் தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. நாமும் வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீரணும், எல்லாரும் வாழ்ந்து தான் சென்று விடும் இறைவனிடத்தில். அதனால் வாழ்வாதாரம் தொடங்கி விட்டது. உங்கள் வாழ்க்கை தரமும் உயர்ந்து காணக்கூடிய காலமாக இந்த புரட்டாசி மாதமும், அந்த சனிக்கிழமை தோறும் அந்த புரட்டாசி தோறும் வருகின்ற சனிக்கிழமைகளில் விரதம், அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதி சீனிவாசனுடைய கோவிந்தன் நாமத்தை சொல்லி வர, அங்கே இல்லாதவருக்கு, அதாவது நம்மளால் முடிஞ்சால் அன்றைய தினம் குளிச்சுட்டு இறைவன் நாமத்தை சொல்லிவிட்டு அந்த படையலை போட்டுட்ட பிறகு இல்லாதவருக்கு ஒருவேளை உணவு கொடுத்து வாருங்கள். அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகும். நம்ம இல்லாதவன்னா இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். நம்மக்கிட்ட செல்வங்கள் அதிகமாக இருந்தால் செல்வத்தை கொடுத்து அவங்க மேலே நீங்கள் வாங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் விலகும், நம்ம பாவங்கள்லாம் குறையும். வேறு எதுவுமே கிடையாது. நாம் செய்கின்ற புண்ணியம்தான், தானம் தர்மம் தான் நம்மளை தலையும் காக்கும், நம்ம வம்சாவழியும் காக்கும் ஐயா. இதுதான் இறைவன் கொடுத்துருக்கான் பொது விதியாகவே. நான் சொல்லுவேன், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.
யாருக்கும் சொல்ல மாட்டாங்க ஐயா. தர்மம் செய்து ஒருவானே போதும், இறைவன் நம் முன்னின்று நம்மளை காப்பார். அந்த பாடெல்லாம் பாருங்க. தர்மம் தலை காக்கும் என்றால் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். பனிஷ்மெண்ட்லாம் நம்மளுக்கு என்னங்க, இப்படியே பனிஷ்மெண்ட் கடைசி வரைக்கும் நான் வட்டி தான் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வட்டி மாறி கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எதனா ஒரு உபாதை நம்மளுக்கு கிடைக்காதனா அந்த உபாதையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நம்ம பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவருவோமா? கண்டிப்பாக வெளிவருவோம். இந்த தந்தையாரில் உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறையை எடுத்து கொள்ளுங்கள். அவர்களுடைய நான் சொல்லுவாங்களாம், அவங்க உடல்நிலையில் சற்று கவனத்துடன் இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் திகழப்போகிறது. 6ஆம் அதிபதி அந்த இடத்துல உச்சம் பெறுவார். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த கன்னிராசியில் உச்சம் பெறுவதால் நம்ம தந்தையார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது வயது மூப்பாகிறவங்களும் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். அவங்க உடல்நலம் பாதிக்கப்படும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும், வேலையில் நாம் இது வரைக்கும் வேலை நாம் சரியாமல் செய்யாமல் இருந்தால் இனிமேல் வேலையை நம்மளை வழிநடத்தக்கூடிய காலமாகும். அதாவது அதுக்கு முன்னே ஒரு செட்டிங்கு தான் நம்ம வாங்கியிருப்போம். ஒரு வேலை எடுத்துனா இப்போ செயின் மாறி அதுவே தொடர்ச்சியாக வேலை வந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம். ஒரு வேலை எடுத்து செய்கிறோன்னா அதன் மூலியமாக இன்னொருத்தர் மூலியமாக இன்னொருத்தர் மூலியமாக இன்னொரு தொடர்ச்சியாக செயின் மாறி நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் அமைப்பு ஏற்பட போகிறது. அதாவது தீவினைகள் அகலப்போகிறது என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தீவினைகள் இன்றுடன் அகலை வென்றது. உங்களுக்கான பிரச்சனை இந்த 31 தேதி வரைக்கும், புரட்டாசி மாதம் வரைக்கும் தீவினைகள் அகன்று இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மனதில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப ஆழமாக நாம் அப்பப்போ ஓரமாக போய் உக்காஞ்சிருவோம். இதெல்லாம் நடக்குமா, நம்மளுக்கெல்லாம் கையில் கிடைக்குமா, நம்மளும் பெரிய லெவலில் வருவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றுது பாருங்கள். அந்த எண்ணங்கள்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம். ஏன்னா சுக்கிர பகவான் நம்மளுக்கு 10ஆம் அதிபதி, அவரே ஆட்சி பெறுகிறார். ஒரு 3 தேதிக்கு அப்புறம் அவரும் ஆட்சி பெறுகிறார். 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உச்சம் பெறுவதாலையும் உங்கள் பொருளாதார நிலைமையும் சற்று, அதாவது இதுவரைக்கும் பின்தங்கி போயிருந்தால் இந்த மாதம் முழுமை பெறும். அதாவது கேட்டது அப்படியே ரொம்பிடுங்க. தண்ணீர் குழாய் நம்மளுக்கு தேவைக்காக நாம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு முறையும் குடத்தை எடுத்துன்னு போகிறோம். அந்த குடம் எடுத்து போகும்போது தான் கடைசியாக காலி ஆகிடுது. தண்ணீர் டேங்கே காலி ஆகிடுது. இந்த முறை உங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப அளவுக்கு நம்மளுக்கு தண்ணீரை நிரப்பி கொடுத்துருவார். பொருளாதாரத்தில் நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எதையுமே காக்க தேவையில்லை. நீங்கள் செய்யக்கூடிய தர்மமும் தானமும் உயர்வினை தந்து பெரிய லெவலில் நீங்கள் உயர்வான இடத்துக்கு இறைவனே வழி நடத்தக்கூடிய காலமாக அமையப்பெறும். நல்லதெல்லாம் நடக்க அந்த ரங்கநாத பெருமானையும் ரங்கநாயையும் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் இந்த புரட்டாசி மாதத்தோடு நிறைவு பெற வேண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.